வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி இன்னைக்கு எபிசோடில் காவேரியை விஜய் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடத்துக்கு என்னை எதுக்குங்க கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க? ஆள் இல்லாத இடத்துல என்னை தொலைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க காவேரி. உன்னை இங்கே விட்டுட்டு போனால் நீ தொலைஞ்சா போயிடுவேன், நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். நீ என்கிட்ட ஒரு வேலை கேட்டல, அந்த வேலையை நான் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்த நான் ரொம்ப நாளாக விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீ இந்த இடத்த விற்று கொடுத்தேன்னா உனக்கு நான் 2% கமிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடம் 50 லட்ச ரூபாய்க்கு போகும் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அப்போ எனக்கு 1 லட்ச ரூபாய் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. பேச்சை மாற மாட்டீங்கல்ல, கண்டிப்பாக கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ நான் இந்த இடத்த ஒரு வாரத்துலேயே விற்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. ஒரு வாரத்துலலாம் உன்னால் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். இந்த இடம் விற்கிற வரைக்கும் எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னா என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க, இந்த இடத்த விற்கணும்னா நான் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பேயெல்லாம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு விஜய் பயமுறுத்துறாரு. பேயெல்லாம் என்னை பார்த்தா 10 அடி தூரம் போய் நின்றோம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இதுக்கிடையில் குமரன் அவரோட டெய்லர் கடைக்கு கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. உங்கள் பேர் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க கங்கா. வரதுக்கு முன்னாடியே இந்த போர்டை மாட்டி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு குமரன். அந்த போர்டு கங்கா எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு குமரன். இதுக்கிடையில் காவேரி இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. விஜயோட சித்தி, நீ இவ்வளோ நேரம் வீட்டில் இருக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. வெளியில் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. வெளியில் போகிறப்ப சொல்லிட்டு போக மாட்டேயா அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. நாங்களாம் கோவில் போகலான்னு இருந்தோம், அப்பாவை எப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர் கூட தான் வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. இந்த பொண்ணு போகிறப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு தாத்தா வழக்கம் போல் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. காவேரி சொல்கிறாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குதுல்ல, அதை விற்று கொடுக்க சொன்னார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்து பக்கத்தில் தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு விஜயோட சித்தப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நாளாகவே அந்த இடத்துல பேய் நடமாட்டெல்லாம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்தெல்லாம் விற்கிறதுக்கு சான்ஸே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த பேய் கதைலாம் உண்மையா தாத்தா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க காவேரி. அந்த கதைலாம் உண்மைதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தாத்தா. நான் ஒரு வேலை கேட்டேன், இந்த இடத்த விற்று கொடுத்தா எனக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அவனுக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு தாத்தா. அவரோட பிஸ்னஸ் பற்றி நான் பேசிக்லேருந்து கற்றுக்கணும்ல தாத்தா, அதான் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க காவேரி. இந்த இடத்த எப்படி விற்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.